பிரெக்னன்சி டைம்ல நெறைய பேருக்கு நெறைய கிரேவிங்ஸ் வரும். சிலருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், சிலருக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் மாரி இருக்கும். என்னோட அக்கா இப்போ 6த் மந்த் பிரெக்னன்சில இருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நான் பானிபூரி பண்ணி தர போறேன். என் அக்கா ரொம்ப நாளாவே ரசபூரி கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு இந்த சுண்டல் பூரிய விட ரசபூரினா ரொம்ப பிடிக்கும். நமக்குமே அது செய்றது ரொம்ப ஈஸி. அதனால இன்னைக்கு அவளுக்கு புடிச்ச மாதிரி ரசபூரி தான் பண்ணி தரப்போறேன். ஒவ்வொரு ஃபுட்டோட நம்மளுக்கு ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகியிருக்கும். எனக்கு வந்து இந்த பானிபூரி வந்து ரோட் சைட்லலாம் சாப்பிட்றப்போ அது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் முன்னாடி ஆயிருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது இந்த பானிபூரி தான். வீட்லயே செஞ்சு அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்ல. அதனாலே என்னவோ தெரியல, இந்த பானிபூரி செய்ற டாஸ்க் மட்டும் எனக்கு ரொம்ப சிம்பிள். அது கூடவே ரொம்ப ஈஸியா நான் வந்து அத முடிச்சுருவேன். அக்காங்களோட உட்காந்து பானிபூரி சாப்பிடுற ஃபன்னுல யாரு நெறைய சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி காம்படிஷன்லாம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.